ஒரு சின்ன ஸ்டூலில் ஒரு டேபிளில் இந்த பக்கம் ரஜினி அந்த பக்கம் கமல் இருக்கும். அங்கே போனோன்னு அது ஹம்பிள் ஆகிடும். ஒரு சில சமயம் தெனாவட்டு வரும். என்னங்க சாதிச்சிருக்கோம் நம்ம சொல்லுங்கள். என்ன சாதிச்சிருக்கோம்? ஒரு சிவாஜி சார், ஒரு எம்ஜிஆர், ஒரு கமல்ஹாசன், ஒரு ரஜினிகாந்த், இவங்களாம் சாதிச்சோடைய சாதிச்சிருக்கோம். நான் நடிகனே இல்லைங்க, அதான் சொல்லுவேனே. இயக்குனர் சில பாலச்சந்திர சார் வந்து என்னை நடிக்க கூப்பிட்டதுனால நடித்தேன். அவர் டாக்டராக இருந்தாலும் நான் கம்பவுண்டராக இருந்திருப்பேன். அவர் மேஸ்திரியாக இருந்தாலும் சித்தராக இருந்திருப்பேன். கமல் சார் சொல்லுவார், கை இருக்கே கிருஷ்ணா, அது வந்து இம்சை, அதை வெட்டி போட்டலாமோன்னு தோணும். அப்பர் மிடில் கிளாஸ் பிராமணாக இருக்கிறதுனால அந்த அந்த சொசைட்டியில் இருக்கிறவங்கெல்லாம் அவர் ஏற்றுப்பாங்க. அந்த மரியாதை தான் எனக்கு. கமல்ஹாசன் மாதிரி ஒரு நடிகை வந்து இந்த உலகத்துக்கு ஒரு பொக்கிஷம். நடிகை மாத்திரம் இல்லை, அவர் நான் வந்து டிவோட்டியாக நினைக்கிறது சிவாஜி கணேசன் தான். கமல்ஹாசன் சிவாஜி கணேசன் ஒரு படி மேலே. ஆளை வந்து அனுபவம் நான் பார்த்துருக்கேன். போட்டுட்டு அடிப்பார், டம்பிள் அடிப்பார் உள்ளே போய். கருமாசம் வீக்கும் உடம்பு. அபூர்வ சோதர் மாதிரி ஒரு படங்கள் ஏன் வராதுன்னு அது சிந்திக்கக்கூடிய சக்தி அவருக்கு உண்டு. அவர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிப்பார். நான் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார்னு ஏற்றுக்கல, அவரால் ஏற்றுக்க முடியல. அவர் இவ்வளோ பெரிய ஸ்டார் இருக்குங்கிற சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு. அதனால தான் தயங்குறாரு. இதுக்கு முன்னாடி இருந்த தியாகராஜ பாத்திரம் இருந்தார். அவர் தான் ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவாங்க. அவர் யார் ஞாபகம் வச்சுருக்கேன் இப்போ. ஸோ உங்களோட நான் தான் பணக்காரன், ஏன்னா எனக்கு நிம்மதி ஜாஸ்தி, ஹாப்பினஸ் ஜாஸ்தி. ஒரு ஆமாம் கரெக்ட் கிருஷ்ணன். நீங்கள் வந்து உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு சினிமா போனால் கூட ஏதோ ஒரு பொண்ணை தள்ள வந்து ரஜினிகாந்த் தான். சிவாஜி ராவுங்கிற அனான்மீட்டு தொலைச்சி ரஜினிகாந்த் ஆகிட்டாரு. எம்ப்ளஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட ஒரு முக்கியமான கெஸ்ட் தான் இருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட இவ்வளோ வருஷங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய படங்களில் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய எக்கச்சக்கமான விஷயங்களை இப்போ வந்து ரீசெண்டாக நிறைய இன்டர்வியூலையும் வந்து பகிர்ந்துட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு நம்ம கூட நம்மளுடைய கவிதாலயா கிருஷ்ணா சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்ப்பா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். குட், தேங்க் காட். ஸோ ரொம்ப ஹாப்பி சார். தேங்க்யூ. இன்னைக்கு ஒரு முக்கியமான நாளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா ஆக்சுவலி இன்னைக்கு நேற்று முக்கியமான நாள். நான் முதல்ல பொய்க்கால் குதிரையில் ஆக்ட் பண்ணது 25th June 1983 சார். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பாலச்சந்தர் சார் அறிமுகமாகி ஸ்க்ரீனில் வருது. அது நேத்தி வேர்ல்ட் கப் ஜெயிச்சோம். அன்றைக்கி வேர்ல்ட் கப் ஜெயிச்ச அன்றைக்கி தான் நான் ஃபர்ஸ்ட் டே பாலச்சந்தர் சார்கிட்ட அறிமுகமாக ஷூட்டிங் ஆரம்பித்தேன். சூப்பர் சார். ஸோ எஸ்டர்டே வாஸ் அ வெரி ஆஸ்பிஷியஸ் டே இன் மை லைஃப். செம்ம சார், ஒரு பெரிய கனெக்டாக இருக்கே. 40 வருஷம் ஆச்சு சினிமா நடிச்சு. நாடகம் நடிச்சு ஒரு 60 வருஷம் ஆச்சு. சூப்பர் சார். 1970 நடிச்சிட்டு இருக்கேன். சினிமாவுக்கு முன்னாடியே சீரியல்ல நாடகம் இல்லை ஸ்டேஜ் பிளே ட்ராமா இந்த மாதிரி அது எல்லாமே டெஸ்டினிப்பா. எல்லாமே கொடுப்பனை தான். எல்லாமே அவருக்கு ரைட் பிளேஸ் ரைட் டைம். நான் இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்ததே ஒரு பெரிய ஒரு லக்கு. முதல்ல எனக்கு அட்மிஷன் கிடைக்கல. அப்புறம் 2வது வாட்டி திருப்பி அட்மிஷன் போட்டு ரீஅப்ளை பண்ணி அட்மிஷன் கிடச்சிது. அதுவே லக்கு. அப்புறம் நான் இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்ததால் 5Bல ஏறி ஆஃபீஸுக்கு காலேஜுக்கு போவேன். நான் மயிலாப்பூரில் ஏறுவேன், மோகன் மந்தவல்லில் ஏறுவார், கிரேசி மோகன், அவனோட பரிச்சயம். அதுக்கப்புறம் இங்கே ட்ராமா போட ஆரம்பிச்சு ட்ராமா போட்டு ட்ராமா சக்ஸஸ்ஃபுல்லாகி இங்கே ட்ராமா பாலச்சந்தர் சார் படமாக்கி அந்த படத்தில் எனக்கு வேஷம் கொடுத்து, முதல்ல வேஷம் கொடுக்கல, முதல்ல லாட்டில் என் பேர் இல்லை. மறுபடியும் ஒரு நாள் எல்லா ஆர்டிஸ்ட்டு கொண்டு ட்ராமா பார்க்க வந்தார். அதை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி மறுபடியும் எனக்கு வேஷம் கொடுத்து, அதுக்கப்புறம் அவர் பரிச்சயம் ஆகி, அதுக்கப்புறம் சீரியஸ் நடித்து 1995 படங்கள். நான் என் கரியரில் வந்து கரியர்னு சொல்ல முடியாது, நடிகனே இல்லைன்னு சொல்லுவேன் எல்லாத்தையும். நான் 2700 ட்ராமா நடிச்சிருக்கேன், 740 படம் நடிச்சிருக்கேன், ஒரு 45,000 அவர் டெலிவிஷன் நடிச்சிருக்கேன், டெலிவிஷன் சீரியல்ஸு. எல்லா மேஜர் ஆர்டிஸ்ட் கூட நடிச்சிட்டேன். சிவாஜி கணேசன் கூட நடிக்க முடியலங்கிற ஒரு குறை ஒன்று மனசில் இருக்குது. நான் ஒரு தீவிர ரசிகன். அந்த குறை இருக்குது, இருந்துட்டு தான் இருக்கும், அதை தீர்க்க முடியாது இனிமேல். கமல் சார், ரஜினி சார் கூட பரிச்சயம் வந்தது. நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். நிறைய படம். கமல் சார் ரொம்ப க்ளோஸ். அட்மையர் பண்ணுற ஒரு சில நடிகர்களில் கமல் சார் ஒன்று, சத்யராஜ் சார் ஒன்று, பிரசன்னா ஒன்று, நாசர் ஒன்று. இவங்கெல்லாம் என் கூட நடிச்சிருவங்க, சக நடிகர்கள் நடிச்சிருக்காங்க கூட எல்லாருக்கூடையும். எல்லாம் லக்கு தான், ஜேர்னி டெஸ்டினி தான். எதுவுமே நம்ம எதிர்பார்க்காத இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்கும். சூப்பர். எதையுமே எதிர்பார்க்கல, நடந்தது, ஐ அக்செப்டட் இட். இன்ஜினியரிங் காலேஜ் படித்ததும் சரி, வேலைக்கு போனதும் சரி, அம்பத்தூரில் வேலைக்கு போனேன். அவசர அவசரமாக சாயங்காலம் வருவேன். இன்னும் ஞாபகம் இருக்கணும் அந்த காலம்லாம். ட்ராமாவுக்கு போய்ட்டு ட்ராமா வந்து மோகன் எனக்கு எழுதுகிற சீன்லாம் 7 மணிக்கு ட்ராமா ஆரம்பிச்சதுன்னா
ஒரு 7:45 மாதிரி வர மாதிரி தான் சீன் எழுதுவேன். ஏன்னா ஒருவேளை லேட் ஆகிடுச்சுன்னா ஆஃபீஸ்லேருந்து வரதுக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஓகே சார். 7:45 தான் போய் 7:15 போய் சேருவேன் எங்கே ட்ராமா இருந்தாலும். நடிச்சுட்டு உடனே 8:30 மணிக்கு கிளம்பிடுவேன். ஓகே சார். அது ஒரு பெரிய ஜேர்னி. அப்புறம் சீரியல்ஸ் வந்தது. சீரியல்ஸ் வந்ததுன்னா ஒரு காலத்தில் எனக்கு வந்து நான் ட்ராமா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள சினிமா ஆர்டிஸ்ட் நான் ஒருத்தன் தான் அப்போது. எனக்கு சீரியலில் தயக்கம் கிடையாது. ஒரு வாட்டி பிரகாஷ் ராஜ் சொன்னார், ஏன் சார் சீரியல் நடிக்கிறதுன்னு கேட்டதுக்கு, பாலச்சந்தர் சார் வந்து என்னை வாசலில் வாட்ச் பண்ண நிற்க சொன்னால் நிற்பேன் அப்படின்னாரு. வேஷம் நினைச்சு நிற்பேன் மாதிரி. அது நானும் ஆமோதிக்கிறேன். கேபி சார் எதுக்கு உட்லாம் பண்ணுவேன். எங்கள் வீட்டில் வந்து ஒற்றை அடின்னு சொன்னால் ஒற்றை அடிப்பேன். அது ஒரு வேஷம்னு நினச்சிக்கிட்டு. ஏன்னா அப்பேற்பட்ட எங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இட் இஸ் பியூட்டிஃபுல். ஒரு அப்பா பிள்ளையோ இல்லை ஒரு மாணவன் குருவோ இல்லை ஒரு டிவோட்டியோ ஒரு டிவோட்டி பாலச்சந்தர். எல்லாரும் சொல்லுவாங்க, நீ அதுக்கு பெருசாக வரலையே, பெருசாக வேஷங்கள் பண்ணலையே. ரஜினிகாந்த் முன்னுக்கு வந்தாலும் அவர் உழைச்சார் சார். அவர் உழைச்சார். இல்லை கமல்ஹாசன் முன்னுக்கு வந்தாலும் உழைச்சார். நான் ஒன்றும் பெருசாக உழைக்கலை. நான் அப்படி இருக்கிறதே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து ஒரு சோம்பேறி. ட்ரெடிஷ்னலி ஐ எம் லேசி பர்சன். இந்த லேசினஸ்னால நான் வந்து பெருசாக மெனக்கடலை. வந்த வரைக்கும் போகிறோங்கிற மாதிரி இருந்துட்டேன். லக்கிலி ஆண்டு முடிந்து நிறைய வேஷங்கள் வந்தது. சீரியலில் வந்தது. ஓகே. பார்த்து சொல்லுவார், சினிமாவில் நிலைக்கணும்னா பிஹேவியர் தான் இம்பார்ட்டண்ட்டாக, டேலண்ட் இல்லைம்பார். பிஹேவியர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஐ டோன்ட் ட்ரிங்க், ஐ டோன்ட் ஸ்மோக். ஐ யூஸ் டு ஸ்மோக் பட் ஐ டோன்ட் ஸ்மோக் எனிமோர். எனக்கு மற்ற கெட்ட பழக்கம் எதுவும் கிடையாது. நான் கரெக்டாக ஷூட்டிங் போயிடுவேன். கரெக்டாக ஷூட்டிங் போயிட்டு ஓரளவுக்கு காம்பிடென்ட்டாக ஆக்ட் பண்ணுவேன். எனக்கு கெட்ட பேர் எதுவும் இல்லாதனால நான் சர்வே பண்ணிகிட்டு இருக்கேன்னு தோணும் எனக்கு. இன்னி வரைக்கும் எனக்கு ஆஃபர் வந்துட்டு தான் இருக்குது. சூப்பர் சார். இப்போ ஒரு விஜய் டிவியில் ஒரு சீரியல் பண்ணி முடித்தேன். ஹார்ட் பீட் ஒன்று போயிட்டுருக்கு. 2-3 பேர் பேசியிருக்காங்க. படங்கள் கேட்டிருக்காங்க. ஒரு கருணாஸ் ஹீரோ வச்சு ஒரு படம் கேட்டார். நேற்று தான் போயிட்டு வந்தேன். அதுக்கு அந்த இந்த ஆகஸ்ட் மாதம் ஷூட்டிங். நாங்கள் வேறு ஏதோ ஒரு சீரியல் கேட்டாங்க. நான் பார்க்கலான்னு சொல்லியிருக்கேன். பார்க்கலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக ஜேர்னி. ஆமாம், ஜேர்னி வாஸ் வெரி வெரி ஹாப்பி அண்ட் சக்ஸஸ்ஃபுல். கண்டென்டாக ஜேர்னி இருக்குமா. நம்ம வந்து இவ்வளோ தான் நம்மளுக்கு கொடுப்போனா, இவ்வளோ தான் நம்ம எதிர்பார்ப்புகள் இல்லாட்டா எப்பவுமே சந்தோஷமாக இருப்போமா. நம்ம வந்து எங்கள் வீட்டு வாசலில் ஒரு பென்ஸ் கார் நிற்கணும், இல்லை ஒரு BMW நிற்கணும், எனக்கு போஸ்ட் கார்டில் வீடு வேணும், எனக்கு ஈஸியாக ஒரு பங்களா வேணும்னு சொன்னீங்கன்னா, அந்த ஆசைகள்லாம் கொடுப்பன்னு இருந்தால் தான் வரும். அது நிறைவேறத்துக்கெல்லாம் நம்ம மெனக்கிடணும். மெனக்கிடவே மாட்டேன், நான் பாட்டு இருப்பேன், எனக்கு வரதான் போகிறேன் அப்படின்னா இவ்வளோ தான் வரும். அதுக்காக அனாவசியமாக வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. என்ன உழைக்கிறீங்களோ அவ்வளோதான் சார் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். பணமோ புகழோ. ஒரு வாட்டி ரஜினி சார்கிட்ட பேசியிருந்த போது சொன்னார், அவர் ரொம்ப கண்டென்ட்டாக இருக்கீங்களான்னு கேட்டார் என்ன. ஆமாம் சார், ரொம்ப கண்டென்ட்டாக இருக்கேன். ஏன்னா எனக்கு இதெல்லாம் ஆசைப்பட்டாலும் நடந்துருச்சு சார். வாட்டில் வர வாண்டட் ஐ மெட் சிவாஜி கணேசனை மீட் பண்ணிட்டேன். நான் நினச்சி ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துருச்சு. அதனால் ஆனால் அவர்கிட்ட சொன்னேன், நான் உங்களோட நான் தான் சார் பணக்காரன் அப்படின்னேன். என்ன சொல்கிறீங்க அப்படின்னாரு. நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க சார், கார் வச்சுருப்பீங்க, பட் உங்களால் இன்னும் கோவிலுக்கு போக முடியாது, நான் போவேன். பீச்சுக்கு போக முடியாது, நான் போவேன். தியேட்டருக்கு போய் சினிமா பார்க்க முடியாது, நான் பார்ப்பேன். சராசரி மனுஷன் என்னெல்லாம் பண்ணுறாமோ, கிருஷ்ணன் என்னெல்லாம் பண்ணா அதையும் கவிதா லகேஷன் பண்ணுவார். இப்போ சிவாஜி என்னெல்லாம் பண்ணுற ரஜினிகாந்த் பண்ண மாட்டார், பண்ண முடியாது. நீங்கள் வந்து உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு சினிமா போனால் கூட ஏதோ ஒரு பொண்ணை தள்ள வேண்டாம் ரஜினிகாந்த். எனக்கு அந்த பயம் கிடையாது சார். ஸோ உங்களோட நான் தான் பணக்காரன், ஏன்னா எனக்கு நிம்மதி ஜாஸ்தி, ஹாப்பினஸ் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவர் ஆமாம் கரெக்டு கிருஷ்ணன், நான் தொலைச்சிட்டேன். சம்பாதிக்கிற ஜர்னியில் நிறைய தொலைச்சிடுவோம். நம்ம ஏதாவது ஒன்று நினைஞ்சால் ஒன்று இழக்கணும். லைஃப் இஸ் ஆல் பேலன்சஸ். அவர் அனானிமிட்டி தொலைச்சிட்டார். ரஜினிகாந்த்ங்கிற சிவாஜி ராவுங்கிற அனானிமிட்டி தொலைச்சி ரஜினிகாந்த் ஆகிட்டார். ஓகே. ரஜினிகாந்த் ஆனப்பறம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி வந்துடும். எனக்கு எப்போவுமே நான் எப்போ சொல்லுவேன், எனக்கு ஃபெமிலியாரிட்டி ஓகே, பாப்புலாரிட்டி பிடிக்காது. அது வந்து ஒரு வெயிட் ஜாஸ்தி. அது ஃபெமிலியாரிட்டி வந்து ஹே கிருஷ்ணன் போகிறார் அப்படிம்பாங்க, அலோமாங்க, அலோ சொல்ல விட்டுருவோம், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. பட் பாப்புலாரிட்டின்னு ரொம்ப இம்சை. பாப்புலாரிட்டி இஸ் அ கர்ஸ். ஸ்டேட் ஜாக்கெட் மாதிரி அது ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க, நிற்க சொல்லுவாங்க, பேச சொல்லுவாங்க, உங்கள் மாதிரி இன்டர்வியூ பண்ண வருவாங்க. ஸோ பாப்புலாரிட்டி இஸ் அ போர், ஃபெமிலியாரிட்டி இஸ் ஃபன். ஃபெமிலியாரிட்டி வரைக்கும் அதை எனக்கு நாடகம் நடிக்கும் போது தோணும். எனக்கு ஃபஸ்ட்டு நாடகம் ஆராய்ச்சி சபையில் தான் ஆக்ட் பண்ணோம். எல்லோரும் மின்னாட்டு மன்னர் கிரேதி மோகன் ட்ராமா. அப்போ அந்த அப்ளோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜோக் அடிச்சு வந்து சிரிக்கிற ஆடியன்ஸ் ரியாக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, என்னால் அவ்வளோ பேர் சிரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்ஸு ஒரு பெரிய போதை. அது
அந்த அடிக்ஷன் எனக்கு வந்து தேவைப்பட்டது. அதனால் கண்டினியூஸாக நாடகத்தை நடித்தேன். கலைமாமணி அவார்டு வாங்கினேன் மேடம் ஜெயலலிதா கிட்டேருந்து. இதெல்லாம் ஆசைப்பட்டு நல்லா நடந்து போச்சுங்க. எனக்கு பெருசாக எனக்கு மயிலாப்பூர் அகாடமி அவார்டு ஒன்று இருக்குது. ட்ராமாக்காக தான் பிரத்யேகமான அவார்டு. அது ஒரு 16 வாட்டி வாங்கியிருக்கேன் வருஷம். எல்லா கேட்டகரிலையும் வாங்கிட்டேன். முதல்ல வாங்கி கொடுத்தது வந்து வசந்தம் காலின்னு ஒரு சீரியல். சரிகமா பிஆர் விஜயலட்சுமி டைரக்ட் பண்ணது. அதுக்கு தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் 16-15 வாட்டி வாங்கிட்டேன். டெஸ்டினி தான். ரைட் டைம் ரைட் பிளேஸில் இருந்திருக்கேன். எல்லாம் நடந்திருக்கு, அவ்வளோதான். சூப்பர் சார். ரொம்ப 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 யதார்த்தமாக பேசுகிறீங்க சார். படங்கள்லேயே அப்படி தான் இருக்கீங்க நீங்கள் பார்க்குறதுக்கும். என்னங்க பெருசாக நம்ம என்ன சாதிச்சிருக்கோம் சொல்லுங்கள். ஒரு பாலச்சந்தர் சார் வீட்டுக்கு போனால் ஒரு ரூம் இருக்கும் மாடியில். 4 வருஷத்துலேயும் ஃபோட்டோஸ் இருக்கும். ஃபோட்டோஸ் ஆஃப் வித் பிரசிடென்ட்டு, பிரைம் மினிஸ்டரு, பெரிய ஆர்டிஸ்டோட ஃபோட்டோஸ் இருக்கும். ராஜேஷ் கண்ணா கூட ஃபோட்டோ இருக்கும். திலீப் குமாரோட ஃபோட்டோ இருக்கும். ஒரு சின்ன ஸ்டூலில் ஒரு டேபிளில் இந்த பக்கம் ரஜினி, அந்த பக்கம் கமல் இருக்கும். அங்கே போனால் அது ஹம்பிள் ஆகிடும். ஒரு சில சமயம் தெனாவட்டு வரும். 4 பேர் கை தட்டாங்கன்னா, ரோட்டில் பார்த்து பேசிட்டாங்கன்னா ஒரு சின்ன பந்தா வரும், ஈகோ வரும். பெரிய சாதிச்சிட்டோம் அப்படின்னு நினைப்பேன். அந்த ரூமுகளில் போனால் எல்லாம் கம்மியாகிடும். இந்த ஆள் எதிர்க்க நம்ம என்ன சாதிச்சோம், அவர் இன்னும் சிம்பிளாக தானே இருக்கார் அப்படின்னு நினச்சிப்பேன். என்னங்க சாதிச்சிருக்கோம் நம்ம சொல்லுங்கள். என்ன பெருசு சாதிச்சு சொல்லுங்கள். ஒரு சிவாஜி சார், ஒரு எம்ஜிஆர், ஒரு கமல்ஹாசன், ஒரு ரஜினிகாந்த், இவங்களாம் சாதிச்சிருக்கோம். மற்றவங்களாம் பணம் சம்பாதிச்சாங்க, சாதிச்சாங்கன்னு சொல்லலாம். பணம் வந்து இஸ் நாட் அ கரெக்ட் பேராமீட்டர் ஃபார் சக்ஸஸ். பணம் வந்து பேராமீட்டர் ஃபார் பையிங் திங்ஸ். கண்டென்ட் பண்ணுறேன், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க. சந்தோஷத்துக்கு பேராமீட்டர் கிடையாது சார். நான் சந்தோஷமாக இருக்கேன். சூப்பர் சார். என்னோடய தேவைகள்லாம் பூர்த்தி ஆகிடுச்சு. இப்போ சில ஆசைகள்லாம் இருக்குது. தீபிகா பதக்கொண்டு நடிக்கணும்னு ஆசை இருக்குது. ஆசைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் பூர்த்தி ஆகணும்னு நினைக்கிறேன். ரியலாக எப்படி இருக்கீங்களோ படத்துலையும் அப்படி தான் சார் இருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் நடிகனே இல்லைங்க, அதான் சொல்லுவேனே. இயக்குனர் சில பாலச்சந்தர் சார் வந்து என்னை நடிக்க கூப்பிட்டதுனால நடித்தேன். அவர் டைரக்டராக இருந்தாருன்னு நடித்தேன். அவர் டாக்டராக இருந்தாலும் நான் கம்பவுண்டராக இருந்திருப்பேன். அவர் மேஸ்திரியாக இருந்தாலும் சித்தராக இருந்திருப்பேன். அவர் டைரக்டராக இருந்தாலும் சினிமா நடிக்கிறேன், அவ்வளோதான். அவர் என் பர்சனல் ஈக்குவேஷன், பர்சனல் ஃப்ரெண்டு, அவ்வளோதான். அது நடிகனே இல்லைன்னா எனக்கு நடிக்கவும் தெரியாதுங்க. என்ன சொல்கிறதே தெரியல சார். இல்லை, பயங்கரமாக ஏதோ எனக்கு கொடுத்த பாத்திரத்துக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் பண்ண கற்றுக் கொடுத்துருக்காரு பாலச்சந்தர் சார். எதை எடுத்தாலும் அவர் என்ன சொல்லுவார், எதை ஒத்துக்கடா, ஆப்பர்ச்சுனிட்டி வரதே கஷ்டம், சந்தர்ப்பங்கள் வரதே கஷ்டம் நடிகனுக்கு. ஒரு ரோலுங்கிறது வந்து ஹீரோயினோட அப்பா அப்படின்னா ரோல், ஹீரோயினோட நொண்டி அப்பா அப்படின்னா கேரக்டர் அப்படிம்பாரு. அது டிஃப்ரென்ஸ் விடுவார். ஒரு டெஃபனிஷன் பண்ணிக்கோ. ஹீரோயின் ஒரு கதை சொல்லும் போது இன்வேரியபிளாக என்ன சொல்லுவாங்க, ஹீரோயினோட பிரதர் சார், ஹீரோ பிரதர்ம்பாங்க, ஹீரோயினோட அப்பாம்பாங்க. அப்போ என்னன்னு கேட்டுக்கோ, டெஃபினேஷன் கேட்டுக்கோ, பேக்ரவுண்ட் கேட்டுக்கோ, நீயா டெவலப் பண்ணிக்கோ அந்த வயசத்தை. நாடகத்தில் அப்படி தான் பண்ணுவேன். ஹீரோ அப்பாங்க. இப்போ இவரை வந்து ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னு சொல்லியிருக்காங்க. நான் கார்கில் ஆக்ட் பண்ணேன் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னா என்ன அப்படிங்கிற கொஞ்சம் யோசிப்பு மேனரிசம் வச்சுக்கலாம். நான் வந்து அதுக்காக என்ன பண்ணேன், ஒரு வீசின ஒரு மேனரிசம் வச்சுப்பேன். ஓகே. அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன மேனரிசம் அப்படின்னா ஒரு நடிக்க போகும்போது சீரியலுக்கெல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டி பாக்ஸ் எடுத்துன்னு போவேன். ஓகே. எதாவது ஆக்டிவிட்டி இருக்கணும், சும்மா உட்காந்துருக்கூடாது ஃப்ரேமில் அப்படிங்கிறதுக்காக. அதில் வந்து கத்திரிக்கோள், ஊசி நூல், கத்தி எல்லாம் இருக்கும். அதாவது ஒரு கத்தி, தேங்காய் துருவி எல்லாம் இருக்கும். ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணாங்கிறதுக்காக துருவேன், தைப்பேன், ஏதாவது செய்வேன். இல்லைன்னா என்ன இன்மேல கை பண்ணலாம் கடிப்பாங்க, என்ன பெண்ணாக கடிப்பாங்க, என்ன பாக்கெட்டில் போடுவாங்க, சீரியல் பிடிப்பாங்க. இந்த 4 ஆக்டிவிட்டி தான் சினிமாவில் பாப்புலர். கமல் சார் சொல்லுவார், கை இருக்கே கிருஷ்ணா, அது வந்து இம்சை, அது வெட்டி போட்டலாமோன்னு தோணும், அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது நமக்கு. கமல் சேட்டில் நிறைய கற்றுக்கிட்டேன் நான். ஒரு வேடிக்கை பார்த்தே. கமல் தான் எனக்கு ஹீரோ சினிமாவில். அவர் தான் எனக்கு மாஸ்டர் எல்லாருமே. நான் முதல்ல சினிமா நாடகம் அனுபவப்படுத்துறது, நடிப்பு அறிமுகப்படுத்துறது கிரேசி மோகன். ஆனால் சினிமா அறிமுகப்படுத்துறது சவுகார் ஜானகி அம்மா. அவன் பையன் நானும் ஒன்றா படித்தேன் பியூசியில். அவங்க வீட்டுக்கு போவேன். அவங்களோட சினிமா ஷூட்டிங்லாம் போயிருக்கேன். உயர்ந்த மனிதன், பட்டாக்கத்தி பைரவன், பாபு, நீதி, இந்த பட ஷூட்டிங்கெல்லாம் போயிருக்கேன். சிவாஜி சார் இந்த டிஸ்டன்ஸில் பார்த்துருக்கேன். புல்லரிச்சு போயிருக்கேன், மிகுந்து போயிருக்கேன். ஸோ அவங்க தான் எனக்கு சினிமா அறிமுகப்படுத்துறது. முதல்ல நடிப்பு அறிமுகப்படுத்துறது கிரேசி மோகன். பணிக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்தது பாலச்சந்தர், ஒரு அடையாளம் கொடுத்தது, ஒரு முத்திரை அட்ரஸ் கொடுத்தது கே பாலச்சந்தர் தான். அது காரணம் இருக்குது. எனக்கா சாதாரண எங்கள் வீட்டில் கொஞ்சம் அப்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்க சினிமா. வேறு ஏதாவது டைரக்டர் போயிருந்தேன். எங்கள் அம்மா கொஞ்சம் பிடிக்காது சினிமா.
ஆனால் ஏன் ஏற்றுனாங்கன்னா பாலச்சந்தருக்கு இருந்தாலும் ஏற்றுக்கிட்டாங்க. அவர் வந்து அந்த நான் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் பிராமணாக இருக்கிறதுனால அந்த அந்த சொசைட்டியில் இருக்கிறவங்கெல்லாம் அவர் ஏற்றுப்பாங்க. அந்த மரியாதை தான் எனக்கு இன்னி வரைக்கும் காத்துட்ருக்கு. கொஞ்சம் நான் வெளியே சீரியல்லாம் பண்ணியிருக்கேன், படங்கள்லாம் பண்ணியிருக்கேன். அதனால் பெருசாக அந்த மரியாதை பாதிக்கலை. ஆனால் எல்லா ஹீரோஸும் நடிச்சிட்டேங்கிற பெருமை எனக்கு உண்டு. அந்த பெருமையும் இருக்குது, அந்த சந்தோஷம் இருக்குது. சூப்பர் சார். சார் இப்போது எக்கச்சக்கமான டவுட் இருக்குது சார். இருந்தாலும் எனக்கு பர்சனலாக இந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்கணும். நீங்கள் அபூர்வ சகோதரர்கள் படத்தில் கூடவே இருந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இப்போ வரைக்கும் அப்படி ஒரு படம் ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்குது நிறைய பேருக்கு. அந்த மாதிரி அந்த டெக்னிக்லாம் அப்போவே கமல் சார் சூப்பராக அதை பயங்கரமாக. கமல்ஹாசன் மாதிரி ஒரு நடிகை வந்து இந்த உலகத்துக்கு ஒரு பொக்கிஷங்க. நடிகை மாத்திரம் இல்லை, அவர் வந்து அவர் மாதிரி வர்சாலிட்டி யாருக்குமே கிடையாது. உலக சினிமாரி யாருக்கும் கிடையாது. பாடுவார், ஆடுவார், எடிட் பண்ணுவார், டைரக்ட் பண்ணுவார், ப்ரொடியூஸ் பண்ணுவார், எல்லாம் அவருக்கு தெரியாது, எழுதுவார். அந்த வர்சாலிட்டி எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு சினிமாவில் யாருக்கும் இது வரைக்கும் வந்ததில்லை, இன்னுமே வர மாட்டாங்க. நான் மதிக்கிற, நான் வந்து டிவோட்டியாக நினைக்கிறது சிவாஜி கணேசன் தான். கமல்ஹாசன் சிவாஜி கணேசன் ஒரு படி மேலே. ஏன்னா சிவாஜி கணேசனோட நடிப்பு, சிவாஜி கணேசன் யூஸ் டு பி எ கிரேட் ஆக்டர். அவர் பண்ண வேஷங்கள்லாம் கமல் சார் பண்ணுவாரான்னு சந்தேகம். பட் கமல் பண்ண வித்தெல்லாம் சிவாஜி சார் பண்ணுவாராங்கிற சந்தேகம் நினைக்கிறேன். கமலோட ஹார்ட் ஒர்க்கிங் மேன் சார். அவர் ஆளை வந்தான் போது நான் பார்த்துருக்கேன். அந்த இந்த ரோல் பண்ணும்போது போய் மேக்கப் போய் போட்டுட்டு அடிப்பார், டம்பிள்ஸ் அடிப்பார் உள்ளே போய். ரொம்ப வருஷம் வீக்கு உடம்பு வீக்கு பெருசாக, உடனே உள்ளே போய் வேறு கமல் போகிற, வெளியே வேறு கமல் வருவார் சார். டம்பிள்ஸ் ஒரு 200-300 அடிச்சுட்டாருன்னா பெருசாகிடும் நம்ம. அப்படியே அவர் நடிப்பார், கொஞ்சம் சுருக்கம், திருப்பி அடிப்பார். அவ்வளோ மெனக்கட்ட ஒரு நடிகர் நான் பார்த்தே இல்லை. அபூர்வ சகோதரர் மாதிரி ஒரு படங்கள் ஏன் வராதுன்னு அதை சிந்திக்கக்கூடிய சக்தி அவருக்கு உண்டு. அவர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிப்பார். அபூர்வ சகோதரர், ஆளவந்தான், இந்த மாதிரி படங்கள், குணா, இந்த மாதிரி படங்கள்லாம் கமல் சார் ஒருத்தர் தான் யோசிப்பார். ஒருத்தர் தான் பண்ணார். அதே மாதிரி அவரோட திங்கிங்கு ரொம்ப வேற லெவலில் இருக்குது சார். அவர் ஃபஸ்ட்டே ப்ரெடிக்ட் பண்ணுவார். அவரை முதல்ல நான் இன்டர்வியூ பண்ணேன் ஆல் இண்டியா ரேடியோவுக்கு. சூப்பர் சார். 1960s. அவர் வந்து அப்போ தான் அரங்கேற்றம் முடிச்சிருந்தார், லேட் 60s. அப்போ அவர் வில்லியம் ஹர்ட் இந்த மாதிரி பேரில் சொல்லுவார். எனக்கு அது யாருமே தெரியாது. எனக்கு சிவாஜி எம்ஜிஆர் பேர் யாருமே தெரியாது. அப்போது வில்லியம் ஹர்ட்டும்பார், சார்ஜ், ஒரு இக்மால் பர்ஜ்மன்பார், இந்த மாதிரி யாருமே தெரியாது எனக்கு. அவர் எப்பவுமே ஆல்வேஸ் வாஸ் திங்கிங் ஆஃப் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ், இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ். சினிமா தவிர எதுவுமே தெரியாது சொல்ல முடியாது. புறா புத்தாலி. ஒரு வாட்டி பொன்னையம்மன் ஷூட்டிங் போது பிரிட்டிஷ் ஹிஸ்ட்ரி புக்கு படிச்சிருந்தாருங்க. நான் என்ன சார் படிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, யோசிச்சு பாருங்க கிருஷ்ணன், காலங்காலத்தில் நம்ம வந்து ஒரு லுங்கியை மாட்டோம், ஒரு சட்டையை மாட்டோம் வந்துடுவோம். ராஜாக்கள்லாம் அந்த காலத்தில் எழுந்திரிச்சு ஒரு ஃபுல்லாக காஸ்டியூம் மாட்டிக்கணும், இது கதை எடுக்கணும், கீழே மாட்டிக்கணும், வெஸ்ட்டு போட்டுக்கணும், கவசம்லாம் அணிக்கணும். எவ்வளோ இம்சை பாருங்கள். அது இப்படி கவசம்லாம் அணிஞ்சார் சார் அவர். மருதநாயகம் பூஜைக்கு முன்னாடி அதெல்லாம் போட்டுன்னு பார்த்தாரு. ஓகே, எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு, வெயிட் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் அதை லைட் ஆர்டராக பண்ணி, அவர் மாதிரி ஒரு மெனக்கிற நடிகை கிடையாது சார் தமிழ் சினிமா. பர்சன் ஒர்க்ஸ் அவர் சாப்பாடு, தூக்கம் எல்லாமே சினிமா தான். ரீசெண்டாக அந்த சீர சீனிவாசராவோட ஃபங்க்ஷன் ஒன்று வச்சாங்க, எனக்கு கூட்டம் தரதுக்கு. அவ்வளோ டவுன் டு அர்த்தாக இருக்கார். அவ்வளோ சாதிச்சு மியூசிக் தெரியும் அவருக்கு, டான்ஸ் தெரியும், ஃபோட்டோகிராஃபி தெரியும். தெரியாத விஷயமே கிடையாது சினிமாவில் அவருக்கு. சினிமாவுக்கு அவர் செலவழித்த மாதிரி யாருமே அவர் சொத்தெல்லாம் செலவழிச்சிருக்காரு. இப்போ தான் இந்த விக்ரம் சக்ஸஸ் வந்து இத்தனை வழி சினிமாவில் பண்ண கஷ்டத்துக்கான வெற்றி. விக்ரமுக்கு வெற்றி இல்லை, அது இத்தனை வருஷம் அவருக்கு பண்ண கஷ்டம் சினிமாவில் இப்போ தான் விக்ரமில் வெற்றியாக இருக்குது. எனக்கு புரியவே இல்லை சார். எனக்கு சினிமாவை பற்றி எனக்கு பெருசாக ஒரு மரியாதை கிடையாது சினிமாவை பொறுத்த வரைக்கும். எனக்கா அது ஏன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறோங்கிறதுக்கு காரணமே இல்லை, ஏன் பாப்புலர் ஆகிறோங்கிறதுக்கு காரணமே இல்லை. அஃபிலிட்டி வரணும் ஜனங்களுக்கும். சில பெரிய நடிகர்களெல்லாம் காணாமல் போயிருக்காங்க, சில சராசரி நடிகர்கள்லாம் முன்னுக்கு வந்திருக்காங்க. முன்னுக்குங்கிறது எந்த பேராமீட்டரில் சொல்கிறீங்கிறத பொறுத்து இருக்குது. சம்பாதிச்சிருக்காங்க, நிறைய படம் வந்திருக்குங்கிறது. நானே முன்னுக்கு வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. முன்னுக்கு வந்ததுன்னு சொன்னீங்கன்னா, இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து இத்தனை வருஷம் இருக்கோமே அப்படின்னு நினைக்கும் போதே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இருந்தோன்னு தெரியல, எனக்கு ஆச்சரியமாகவே இருக்குது. இவ்வளோ தூரம் நான் கிட்டத்தட்ட 50 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கோமே சக்ஸஸ்ஃபுல்லாக. இன்னும் இதெல்லாம் ஷூட்டிங் போகிறேன், இன்னும் ஃபோன்ஸ் வருது, இன்னும் நடிகர்னு நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். என்ன நினச்சிட்டு ஃபோன் பண்ணுறாங்க,
பாலாஜி கூட கிரேசி மோகன் தம்பி பாலாஜி கூட எனக்கு கூப்பிட்டான் திருப்பி. யூஎஸ் போகிறேன்டா, யூஎஸ் 15th ஆகஸ்ட்டுக்கு போகிறோம், திரும்பி வந்தோன்னா நான் புது நாடகம் எடுக்க போகிறேன், நடிக்கிறியான்னு கேட்டான். இன்னும் அந்த அந்த பீப்புள் வாண்ட் மீ டு ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீல்ஸ் குட். சார் இப்போ அதே மாதிரி கமல் சார் கூட எந்த அளவுக்கு நீங்கள் நெருக்கமாக இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவீங்க. சூப்பர் ஸ்டார் கூட நிறைய நேரங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், நிறைய விஷயங்கள். நம்ம இங்கெல்லாம் வந்திருக்காரு, வீட்டிலாம் வந்திருக்காரு, வீட்டுக்கு வந்திருக்காரு, எங்கள் அம்மாவோட சாப்பாடு சாப்பிட்ருக்காரு. ஓகே. அவர்கள் பக்கத்தில் நடந்த ஷூட்டிங்க ஆர்ஆர் சபாவில், பக்கத்து தெரு. ஓகே. என் தங்க அப்போ ரோசரி மெட்ரிக் படிச்சிருந்தேன். அது ஒரு இன்சிடென்ட் இருக்குது, பல இன்சிடென்ட்டு. சப்ஸ்டியூட்டாக ஞாபகம் வச்சுனார். குசியார் இருந்தபோது நான் ஹைதராபாத் இருந்தபோது ஞாபகம் வச்சுன்னு சொன்னாருன்ட்டு. அது அவர் ரொம்ப தகமான மனுஷன் சார். அவர் சக்ஸஸுக்கு காரணம் அவர் ஸ்பிரிச்சுவாலிட்டி, அவர் மேலே அவரோட டெடிக்கேஷன், கமிட்மெண்ட்டு. இன்னும் அவர் வந்து தான் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார்னு ஏற்றுக்கல சார். அவங்களால ஏற்றுக்க முடியல. அவர் நம்மளுக்கு ஏன் இப்படி வந்தோம், எப்படி இப்படி கொண்டு வந்தோம், இவ்வளோ பெரிய ஸ்டார் இருக்குங்கிற சந்தேகம் வந்துகிட்டே இருக்குது. அதனால தான் தயங்குறாரு. அரசியல்லாம் வரதுக்கெல்லாம் தயங்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம எப்படி இவ்வளோ பெரிய ஸ்டார் ஆனோம், நம்மளால இப்படி திறமை கிடையாது அப்படின்னு தோணும். எனக்கே தோணும் நிறைய பேர். என்னை விட ஹார்ட் ஒர்க்கிங் ஆக்டர்ஸ், திறமைசாலி நடிகர்கள்லாம் இருக்காங்க சார். அவனுக்கெல்லாம் வராத சக்ஸஸ் எனக்கே வந்ததுன்னு எனக்கு தோணும். ஏன்னா ப்ராக்சிமேட் குட் பீப்புள் டு மீட் தான். நம்ம பாலச்சந்தர் தெரியும், கிரேசி மோகன் தெரியும். ஸோ ஒரு 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 இல்லூஷன் கிரியேட் பண்ணுறோம் நம்ம நடிகர்னு. ஸோ வரவங்கெல்லாம் அந்த நம்பிக்கை கூப்பிட்றாங்க. ஓகே. ஒரு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கோம். அந்த லக்கு, நளினி, வடிவுக்கரசி, சுதா சந்திரன், ரேவதி, ரேணுகா, ஸ்ரீவித்யா, இவங்களெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஒரு சின்ன ஒரு அஃபினிட்டி உண்டு. அவங்க 4 இடத்துல போய் சொல்லுவாங்க, கிருஷ்ணனை போட்டுக்கன்னு சொல்லுவாங்க. கேட்ட நல்ல பேர் தான், மைண்ட் நல்ல பேர் தான். சர்வை மேக் மீ சர்வை. சூப்பர் சார். சார் ஒரு பக்கம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கமல் சார் வந்து நிறைய புக்ஸ் படிப்பார், உலக சினிமா பார்ப்பார், டான்ஸ் ஆடுவார், அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவார். இப்போ ட்ரெஸ் எல்லாம் ராஜா காலத்து ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டு பார்ப்பறப்பெல்லாம் சொன்னீங்க. இந்த பக்கம் நம்ம ரஜினி சார், இவரோட ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி சார் இருக்கும்? அவர் எப்படி ரெடி ஆகிட்டு இருப்பார், என்ன பண்ணுவார்? அவரோட சிம்பிளிசிட்டி தான் சார். அவர் ரொம்ப சிம்பிள் மேன். அவர் வந்து இது சொல்லுனேன், சக்ஸஸ் இன்னும் ஏற்றுக்கல அவர். ஒரு சார் ஒரு சினிமா நடிக்க பாப்புலர் ஆகிட்டிங்கன்னா நம்ம ஒரு வேஷம் போட வேண்டி வரும். வெளி உலகத்துக்கு ஒரு வேஷம் போட வேண்டிய, இதான் ஸ்டார் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிமா. அது கவலைப்படாத படித்த ரஜினிகாந்த் வந்து சத்யராஜ். மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாம் வீக்க வச்சு தான் வெளில வராங்க. மற்ற எல்லாருக்குமே எல்லா ஆர்டிஸ்ட்டும் எல்லாம் ஒன்று விடாமல் ஹிந்தி, இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் எல்லாருமே ஒரு விக்கோட தான் வெளில வருவாங்க. அவங்க காலையில் எழுந்திரிச்சு நம்ம ஒரு விக்கை வச்சுப்பாங்க. அந்த விக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மேக்கப் எல்லாம் பண்ண வெளில வருவாங்க. கவலையே படாத ஒரு மனுஷன் ரஜினிகாந்த். என்ன போட்டுன்னு இருக்கோம், என்ன கவலைப்பட்டு. ஒரு வாட்டி ஏன் பாலச்சந்திரன் சார் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளத்துக்கு ரஜினிகாந்த் ஃபோன் பண்ணி பேச சொன்னார். அவர் பேசும்போது அந்த மோகன் அசிஸ்டன்ட் இருக்கார், ரஜினி கொஞ்சம் ஃபோன் போடுறா பேசணும்னு சொல்லு அப்படின்னாரு. ரஜினிக்கு ஃபோன் பண்ணி ஃப்ரீயாக இருக்கீங்களா, பாலச்சந்திரன் சார் வரணும்னு சொன்னார் சார்ன்னு சொல்லியிருக்கான். சொல்லி ஃபோனை வைக்கல, வீட்டுக்கு வந்துட்டார். ஆஃபீஸுக்கு வந்துட்டார் ரஜினி சார். அவ்வளோதான் வரணும், நான் வந்து பார்க்கணும். அறகுற ஒரு 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 பைஜாமா, ஒரு கிழிஞ்ச பைஜாமா, ஒரு கிழிஞ்ச ஜிப்பா, அழுக்காக ஒரு கவலையே படல. அவர் நம்ம குருநாதரை மீட் பண்ண போகிறோமே, ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிக்கிறோங்கிற கவலையே கிடையாது. அப்படியே வந்துட்டார். ஃபோன் எடுத்தார், இப்படி இருந்தார், அப்படியே வந்துட்டார். கவலையே படாத ஒரு மனுஷன் சார் அவர். அவர் சிம்பிளிசிட்டி எல்லாம் அமேசிங். நம்மளால இருக்க முடியாது மாதிரி. அது அவர் வேஷம் தான் சினிமாவில் போடுறவேம்பார். நெஞ்ச லைஃப் எதுக்கு வேஷம் போடணும் அப்படிம்பார். சூப்பராக சொல்லிட்டீங்க அவர் சொன்னதை. ஆனால் எப்பவுமே சொல்லுவேன்னா, இந்த சினிமாக்குலாம் ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப கம்மிங்க. அடுத்த ஜென்ரேஷன் யார் வச்சுப்போம்? சிவாஜி கணேசனே. இப்போ சிவாஜி கணேசனே நான் தான் இப்போ அந்த அந்த டைமில் இருந்தனால நான் ஞாபகம் வச்சுருக்கேன், நான் மரியாதை வச்சுருக்கேன். அடுத்த ஜென்ரேஷன் அவர் ஞாபகம் வச்சு பண்ண தெரியாது. இதுக்கு முன்னாடி இருந்த தியாகராஜ பாத்திரம் இருந்தார். அவர் தான் ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவாங்க. அவர் யார் ஞாபகம் வச்சுருக்கேன்? இப்போது ஒரு நாகேஷ், ஒரு சோ, ஒரு யாராவது ஞாபகம் வச்சுருக்காங்களா? அவங்க வீட்டில் வேணால் திவசம் கொண்டாடுறாங்களான்னு தெரியாது எனக்கு. பட் ஜனங்கள் பப்ளிக்கில் ஒரு என்எஸ் கிருஷ்ணன், ஒரு எம்ஆர் ராதா, எனிபடி ரிமெம்பர் தீஸ் பீப்புள்? மேபி அவங்க வீட்டில் வந்து அன்றைக்கி நினைவு நாள் அன்றைக்கி ஒரு ஃபோட்டோவில் ஏதாவது பூ போடணும்னு இருக்கும். மற்றபடி யார் சொசைட்டி எங்கே அவர் இப்போ தான் ரீசெண்டாக இவர் டிஆர் மகாலிங்கத்துக்கு 100th ப்ரோக்ராம் கொண்டாடினாங்க. டிஆர் மகாலிங்கம் ஒரு பெரிய ஹீரோ சார். எவ்வளோ பெரிய ஹீரோ தெரியுமா அவர்? அவர் யாருமே ஞாபகம் வச்சுக்கணும். வருத்தமாக இருக்கு எனக்கு. அந்த மாதிரி தான் அடுத்த ஜெனரேஷன். எம்ஜிஆர் யாருன்னா, எம்ஜிஆர் ஒரு நடிகர்னு எத்தனை பேருக்கு தெரியும்?
அவர் ஒரு பாலிட்டிஷியன், சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடுன்னு தெரியும் சார். அவர் நடிகர் ஜெயலலிதா ஒரு நடிகைன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? யார் ஞாபகம் வச்சுருக்காங்க? எம்ஜிஆர் தி ஆக்டர் யாராவது இப்போ பாராட்டுறாங்களா? இல்லை. ஞாபகம் வச்சுருக்காங்களா? இல்லை. நாங்கள்லாம் சிவாஜி சார் கொண்டாடின மாதிரி அடுத்த ஜென்ரேஷன் கொண்டாடுற மாதிரி தெரியாது, கொண்டாடுறது. அந்த மாதிரி தான் ரஜினிகாந்துக்காகவும் கமல்ஹாசனுக்காகவும் எல்லா ஹீரோஸுக்கும் அந்த பர்டிகுலர் பீரியட் தான் சார். அந்த ஹீரோ வரைக்கும் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து சம்பாதிச்சுன்னு ரிட்டையர் ஆகிடும். ஓகே. அப்போமா சொல்லுவேன், நான் அந்த பெரிய மனுஷனும் செத்து போகும்போது அனௌன்ஸ் பண்ணாதீங்க, எங்கேயாவது போயிட்டோம், நாங்கள் இங்கே இருக்கோங்கிற நம்பிக்கையிலே எடுத்துருவோம் அப்படின்னு சொன்னேன். சிவாஜி சார் இங்கே இன்னும் இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டா போகிறோம் இல்லையா? படம்லாம் வந்துட்டு இருக்கு, எங்கேயோ கிராமத்தில் செட்டில் ஆகிட்டான்னு நினச்சிருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி தான் சொல்லுவேன் எல்லா நடிகர்களுக்கும், வயசாகிட்டுன்னு சொல்லாதீங்க. ரஜினிகாந்துக்கு வயசே ஆகிறாங்க, ஏஜ்லெஸ்ங்க அவர். ஒரு பர்டிகுலர் பால் அவருக்கு வர அவர் சொல்லலாம் 79 74 வந்தேன்னு சொல்லலாம். ரசிகர்களுக்கு அவர் வயசே கிடையாது, அவர் ஏஜ்லெஸ் மேன், அவர் எட்டர்னிட்டி அவர். சூப்பர் சார்.